போட்டித் தேர்வில் தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ எல்லாருமே முடிஞ்ச ஜேடிஓ 2025 எக்ஸாம் 443 சிவில் இன்ஜினியரிங் கோடு எல்லாரும் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ நல்லபடியாக எழுதியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அதுக்கான ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை தான் இந்த லைவ் செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்சர் கீயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 80 to 90% ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அது போய் எதிராக சாய்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ் லெவலில் அப்படியே விட்டுருக்கோம். ஸோ அது நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஃபர்தர் ஆன்சர் கீயை வர அன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி கீ தான் நமக்கு எப்போவுமே ஃபைனல் கீ. ஸோ டென்டேட்டிவாக நம்ம ஒரு கீயை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ்களை கொஞ்சம் இந்த செஷனில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நேராக நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இஸ் டேஷ் டு த ட்விஸ்டிங் மொமெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் T/I τ/R C∗L அந்த ரிலேஷன்ஷிப்ல உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இன் a cantilever beam is 4 × 10⁻⁶ Newton mm. It is a section modulus is a 4000 meter cube. It is a maximum bending stress is equal to அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 Nm²ல ஆன்சர் கிடைக்கும். சொல்ல புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பெண்டிங் ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணிட வேண்டியதான். சரியா? ஸோ அடுத்து பாருங்க. த டார்க் யூ டிரான்ஸ்மிட்டட் பை ஹாலோ ஷாஃப்ட் இஸ் கிவன் பை த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப். சரியா? ஸோ நமக்கு இது ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ ஈஸியாக ஃபார்முலாவிலே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ அடுத்து எ ஃப்ரேம் விச் எ நம்பர் ஆஃப் எ மெம்பர்ஸ் இஸ் மோர் தென் 2j - 3 இஸ் எ நவுனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஏன்னா இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ நமக்கு கொடுத்த ஆன்சர் ரெடுடன்ட் ஃப்ரேம். சரியா? ஸோ அடுத்து a solid circular shaft length is 2 meter and the diameter 0.02 meter is made of steel with the shear modulus 80 gigapascal. Calculate the polar moment of inertia of the shaft அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக என்ன போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ IB is equal to π/32 × d⁴. அதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஸோ M is equal to σ × Z. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ πd³ / 32. சரியா? இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். அண்ட் அனதர் ஒன், a steel wire of 10 mm diameter is bent into a circular shape of 5 meter. Okay, radius E is equal to 2 × 10⁵ Nm². The maximum bending stress introduced in a wire is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன செய்யலாம்னா பெண்டிங் ஈக்குவேஷன் போகலாம். ஸோ பெண்டிங் ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா σ/y = E/r. அதில் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பி கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து the hollow circular section has outer diameter d and the inner diameter d, small d. What is the value of moment of inertia? Simple. Moment of inertia for the circular section for what அப்படின்ட்டு இருக்காங்க. So π/64 × d⁴ - d⁴. Okay, so அடுத்த question, the hollow shaft of a same cross sectional area as compared to the solid shaft will be transmit. சரிங்களா? hollow shaft விட solid shaft எப்படி transmit பண்ணும் அப்படின்னா more torque transmit பண்ணும். சரியா? So in simply supported beams the shear force is maximum at always எல்லாருக்குமே தெரியும். ஸோ shear force டயக்ராமில் பார்த்தாவே உங்களுக்கு ஆன்சர் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் shear force இருக்கும். ஓகே, சரியா? பட் பெண்டிங் மூமெண்ட் அப்படியே வைஸ் வர்சாவே 0வாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேண்டிலிவர் வித் UDL WL²/2 அண்ட் கேண்டிலிவர் வித் பாயிண்ட் லோட் WL. பெண்டிங் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பாயிண்ட் லோட் WL/4 அண்ட் லாஸ்ட் ஒன் சிம்பிளி சப்போர்ட்டட் வித் UDL WL²/8. ஓகேவா? ஸோ அடுத்து the maximum shear force in a beam will be. சரியா? ஸோ maximum shear force will be acted at a, இதில் இந்த பீமை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். எங்க லோடு அதிகமாக ஆக்ட் ஆகுது அதையே நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 2W. ஓகே, அடுத்து the deformation per unit length is called as strain. Change the length by original length. ஓகே, ஸோ அடுத்து the total change in the length of a bar of a different section is equal to B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ total length of the bar at the different section சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் செக்ஷனுங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதன் அடிப்படையில் எடுக்கும்போது சம் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் லென்த் ஆஃப் த டிஃப்ரெண்ட் செக்ஷன். ஏன்னா லென்த் தான் மாறிடுது. ஒவ்வொரு செக்ஷனுக்கு என்ன செஞ்சிருன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரியா? ஸோ அதனால டோட்டல் சேஞ்ச் லென்த் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் வேரியஸ் லென்த். ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரியா? அடுத்து an elastic bar of a cross sectional area A
400 mm square and carry an axial tensile load of 600 kilonewton. The stresses on the bar is equal to, what is mean stress kind of formula? P by A. Okay, so area கொடுத்தாச்சு, P ஓட வேல்யூ நமக்கு 600 into 10 to the power 3 போட்டிங் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 Newton per mm square ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அடுத்து with the elastic limit in a loaded member of a material, டேரக்டா சொல்லிடலாம், the stress is directly proportional to, இல்லை limitly proportional to the strain. ஓகே, ஸோ அதனால் directly proportional to the strain. அடுத்து நமக்கு change the length கான ஃபார்முலா, change the length கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் லென்த் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ length for strain, change the length by original length, option B. So அடுத்து the internal resistance which the body offer to meet the load or external force. சரிங்களா, so internal resistance ஒரு வார்த்தை வந்துட்டாவே அது நமக்கு என்னதுதான், ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா தான். ஓகே, so the ratio of a shear stress to the corresponding shear strain with the elastic limit is known as, shear stress by shear strain னா என்னன்னு கேட்டிருக்காங்க. so answer is modulus of rigidity. ஓகே, அடுத்து when a steel member is subjected to a tension, the area of a cross section is continuously changed due to the longitudinal strain. longitudinal strainல தான் என்ன செய்யணும், உங்களுக்கு ஏரியா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து the ratio of a effective length to the corresponding radius of graduation is slenderness ratio. சரிங்களா, ஸோ radius of graduation வந்துட்டாவே அது slenderness ratio தான். ஸோ web crippling generally occur at the concentrated load act. கான்சன்ட்ரேட்டட் லோடு எங்கே ஆக்ட் ஆகுதோ அங்கே வெப் கிரிப்ளிங் அக்கர் ஆகும். அடுத்து இன் ரோல்டு ஸ்டீல் பீம்ஸ் த ஷியர் ஃபோர்ஸ் இஸ் மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்டட். எங்கே ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், வெப்பில் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். சரியா, ஸோ அடுத்து as per IS 800/2007 the effective slenderness ratio KL by R of patterned column shall be taken how much time of KL by R to the maximum axial slenderness ratio. Okay va, as per 800/2000 படி இதுக்கான ஆன்சர் 1.1. okay, the minimum thickness at the edge of the footing that resists on a soil shall be அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 150 mm. for the pile அப்படிங்கிறது கொஸ்டின்ல உங்களுக்கு ஆன்சர் வந்திருந்தது, ஐ மீன் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா 300 வந்திருக்கும். சரியா, ஐ திங்க் 200 or 300 ரேஞ்சில் வரும். ஸோ அடுத்து which of the following statements are true about the design of compression member? The slenderness ratio should be a minimum. slenderness ratio end condition தான் ஒரு காலத்தோட டிசைனை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும். சரிங்களா, ஸோ அதனால ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கோம், பட் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ the effective length of the column with one end is fixed and other end is hinged shall be L by root 2. இது டைரக்ட் ஃபார்முலா, இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து the minimum eccentricity should be considered for the axial loaded circular column of a diameter, okay, so 300 mm with unsupported length of 6 meter is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ unsupported length வந்து L is equal to 6 meter. ஸோ அதை நீங்கள் வந்து என்ன செய்யணும், எம்எம்க்கு மாற்றணும். ஸோ உங்களுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டிக்கான காலம்க்கான ஃபார்முலா தெரியும், L by 500 plus D by 13. அதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 22 mm உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா, ஓகே, பாய்சான் ரேஷியோ எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது, பட் பார்ப்போம். சரிங்களா, ஸோ ஃபைனல் ஆன்சரில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாய்சான் ரேஷியோ எஃபெக்ட்டும் வரும், பட் இருந்தாலும் அது லாங்கிடியூடினல் செக்ஷன்லையும் சொல்லலாம், ஏன்னா ஏரியா சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ அதை பொறுத்து நம்ம சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி ஃபைனல் ஆன்சர் வருது. சரியா, ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த டிசைன் ஆஃப் ஃபூட்டிங். ஓகேவா, ஸோ ட்ரூ அபவுட் த டிசைன் ஆஃப் ஃபூட்டிங் கண்டிப்பாக வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஃபூட்டிங் ஈஸியாக 0.02%. இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சரிங்களா, ஸோ அண்டர் த எக்ஸ்ப்ளோசர் கண்டிஷன் 75 mm கேன் பி ரீச்டு, ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில இடத்துல. ஸோ அதனால் இதுலேயும் ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்யூரேட். ஓகே, ஸோ த மினிமம் கவர் இஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் 50 mm அண்டர் த நாமினல் கண்டிஷன். ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா, அடுத்து the lintel supported stone or brick masonry cover the openings and the transfer the all the load to the side wall is by a linear action. Okay, so அடுத்து sometimes the thread is projected outward of the aesthetics or that to provide the more space. The projection is called nosing. சரிங்களா, ஓகேவா. ஸோ அடுத்து for the design of slab as per IS 456/2000 the diameter of the reinforcement shall not be exceed 1/8 of thickness of the slab. Okay, அடுத்து sunshade are designed as a cantilever slab, one end fixed other end free. Okay, so next one, the torsional reinforcement in a two-way slab is not provided. எங்க provide பண்ண மாட்டாங்க அப்படின்னா the continuous edges in all the sides.
சரிங்களா. ஸோ கண்டினியூஸ் எட்ஜஸ் இங்கே ஆல் சைடு, ஏன்னா கார்னரில் தானே நம்ம டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 2 ஸ்லாப்ல ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அதன் அடிப்படையில் ஆப்ஷன் ஏ. As per the IS 456/2000, the characteristic strength in a Newton per mm square concrete for the ordinary concrete ranges from 10 to 20. Okay. அடுத்து வந்து என்ன, weight of the concrete in a reinforcement shall be not exceed 25. சரியா. So 25 kN per meter cube, unit weight of concrete. அடுத்து as per IS 456/2000, the permissible shear stresses of the concrete without reinforcement is calculated using percentage of steel and grade of concrete. ஓகேவா. ஸோ நீங்கள் டவ்வி டவ்சி கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கான்செப்டில் நம்ம எடுத்துருவோம். ஓகே. ஸோ அடுத்து ஐஎஸ் கோடு, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ங்க. பிளெயின் சிமெண்ட், சரிங்களா, பிளெயின் அண்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட்கான ஐஎஸ் கோடு அது வந்து என்னது அப்படின்னா IS 456. ஓகே. ஸோ அடுத்து டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் இதுக்கும் ஆன்சருக்கு நம்ம எக்ஸெப்ட் பண்ணுறோம். பட் சம் அசம்ஷனில் பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பி இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா. ஸோ இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். A doubly reinforced beam is provided increasing the strength of a beam with the limited dimension. So limited dimension குள்ள doubly reinforced beam நம்ம வைக்க முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை ஒரு டவுட் இருக்கு. To increasing the ductility of the beam in another reason for the provisions of doubly reinforcement section. சரிங்களா. இதுவும் either or அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால 1 and 2 are false னு சொல்லியிருக்கோம். சரியா. அடுத்து what is the purpose of docking area in a harbor? ஸோ படிச்சிருப்பீங்க. ஸோ வெட் டாக் அண்ட் ட்ரை டாக். ஸோ ரெண்டு ப்ரொவைட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா லோடிங் அண்ட் அன்லோடிங் ஸ்டோரேஜ் குட்ஸ். சரிங்களா. வெட்டு ட்ரை டாட்டை டாக் பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து இந்த ஷிப்பை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா. ஸோ வெட் டாட்டில் தான் வந்து அன்லோடட் கார்கோலாம் யூஸ் பண்ணுவோம். சரியா. அடுத்து வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் த குய்வால் இன் ஏ ஹார்பர் ஸ்ட்ரக்சர் டு ப்ரொவைட் த ஸ்பேஸ் ஃபார் த அன்லோடிங் த கார்கோஸ் ஃப்ரம் த ஷிப்பர்ஸ். சரிங்களா. ஸோ பேரலல் டு த ஷோருக்கு பேரலாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இது இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து which of the following is not pictured in your rails? Tables, chains also called as chairs. So அதனால option B. Okay. So அடுத்து the rail gauge in a distance between, so inner of the rails, a distance between the face or inner face of the rails. Okay. So அடுத்து road arbor culture, ரொம்ப simple question, எல்லாருக்கும் நல்லா தெரியும். road arbor culture எதுக்கு ப்ரொவைட் பண்றோம்? ட்ரீஸ் ரோடுக்கு ரெண்டு சைடுலயும் நம்ம என்ன செய்வோம், வளர்த்துருவோம். சரிங்களா. ஸோ அடுத்து the mass transport system MRTS, இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்க இருக்கு, சென்னை. ஸோ அடுத்து the consistency of soil, the limit are expressed in terms of minimum water content percentage. சரிங்களா. ஸோ percentage of water content. ஸோ the particle size classification as per grain size. ஓகேவா. ஸோ ஆன்சர் A. அடுத்து which of the following is not useful for the engineering purpose as proposed by Atterbeek? எது வந்து அட்டர்பிச் லிமிட் கிடையாதுன்றாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பிளாஸ்டிக் லிமிட் இருக்குது, அட்டர்பிச்சில் லிக்யூட் இருக்குது, ஸ்ரிங்கேஜ் இருக்குது, எது கிடையாது, சாலிட் லிமிட் கிடையாது. இன் சாயில் கிளாசிஃபிகேஷன் இன்ஆர்கானிக் சால்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஹை பிளாசிட்டி, ஹைன்னு சொல்லும் போது ஹெச், ஸோ இப்போ டைரெக்டாக MH. த பிளாசிட்டி ஐபியோட அந்த ஃபார்முலா லிக்யூட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். அடுத்து சாயில் மாஸ் ஹேஸ் ஏ 3-phase சிஸ்டம், ஏர் வாட்டர் சாலிட். சரியா. அடுத்து the part of a bridge structure to provide the distributed load coming from the superstructure to substructure. Superstructure மேல உள்ள ஸ்ட்ரக்சர்ல இருந்து அடியில் உள்ள ஸ்ட்ரக்சருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். and also allow for the longitudinal and angular movement. சரிங்களா. tilting angular movementையும் allow பண்ணும். அது எது அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துட்டாவே அது பியரிங் தான், ஏன்னா தாங்குறது. சரியா. ஸோ அதனால பியரிங். ஸோ அடுத்து the maximum dry density இது சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும், optimum moisture content. ஓகே. ஸோ அடுத்து ஒன் ஆஃப் த நேச்சர் ஃபேக்டர் இன்ஃப்ளூயிசிங் த கேம்பரை பாதிக்கக்கூடிய அளவு the amount of ரெயின்ஃபால் கேம்பர் தானே சம்மந்தப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் ஆன்சர் டி. அடுத்து the pavement layers that transmit to the vertical or compressive stresses to the lower layers by grains to grain transfer through the point of contact in a granular structure is called that. So tensile and compressive. சரிங்களா. டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ரோடு பேமெண்ட் எது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் தான், ஏன்னா ரிஜிட் பேமெண்ட் எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. சரிங்களா. ஸோ அதில் வராது. சரியா. அடுத்து அந்த ரிஜிட் பேமெண்ட் சம்டைம் இஸ் கால்ட் காங்கிரீட் பேமெண்ட், ரெண்டு சேம். அதிலே பிளாக் ஆகும் நம்ம என்ன செய்வோம்னா கன்செப்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுலேயே நம்ம ஆன்சர் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து கம்பேர் டு த லெவல் ஆஃப் சர்ஃபேஸ் a descending gradient, the stopping side distance will be more. descending gradientல stopping side distance vice versa இருக்கும் more. so அடுத்து
choose the correct statement from the following regarding super elevation. Super elevation both statements are true. எப்படின்னா the results faster and safer movement of a vehicle on a curve. Super elevation is related to the curve. சரிங்களா, அது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஓகே, ஸோ அடுத்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் த ரோடு ஆன் எ கர்வ் இஸ் ரெடியூஸ்டு. சரிங்களா, சூப்பர் எலிவேஷன் கொடுக்கறதுனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன செய்யும், நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி. The change the gradient and vertical curve are covered under which type of alignment? Vertical alignment. Vertical curve, vertical alignment. Okay. So அடுத்து exceptional gradient shall not exceed in plain terrain 1:150. சரிங்களா, 15. அடுத்து choose the correct statement from the following. The end support of the bridge is known as abutment. சரியா? Yes. அடுத்து the intermediate support is a bridge is known as pier, center support. So both statements are right. So the answer is C. அடுத்து the road passing through the hilly terrain and leading to the villages and towns near the hills are called that. சரிங்களா, மலைப்பகுதிகளுக்கு பக்கத்துல ஒரு கிராமங்களின் நகரத்தை இணைக்கக்கூடிய சாலைக்கு என்ன பேர் அப்படின்னா ஹில்ஸ் ரோட். சரியா, அடுத்து what is the main purpose of using the fine stone dust or screening in a waterborne macadam road? ஸோ எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா the bind course aggregate and filling the voids. சின்ன சின்ன voids வந்து அங்கங்க இருக்கும் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு. இந்த voids ஃபில் பண்றது தான் இதை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, அடுத்து which one of the following factor not to be considered while the fixing the thickness of the slab in a concrete road? சரிங்களா, ஸோ காங்கிரீட் ரோட் ஸ்லாப்க்கு எதை கன்சிடர் பண்ண மாட்டோம், ரெயின்ஃபால் வேரியேஷனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரிங்களா, அடுத்து the bridge wall in a hills road is provided prevent the cut hill from the sliding. ஸ்லைடிங்ல இருந்து காதாகிறது. இந்த bridge walls-உம் நம்மளுடைய அந்த ரிட்டைனிங் வால்ஸும் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ஒர்க் பிரின்சிபல் தான். சரியா, ஸோ அடுத்து in imagine analysis which of the following refer to the natural color of composite? ஒரு பொதுவான ஒரு கலர் காம்போசைட் எது அப்படின்னாவே மூணு விஷயங்கள் தான், ரெட், கிரீன், ப்ளூ பேண்ட். சரியா, அடுத்து which one of the following attribute not associated with the digital map? டிஜிட்டல் மேப்ல சம்பந்தப்படாத எது அப்படின்னா சவுத். சரியா, சவுத் ஆரோ. அடுத்து which of the following indicate the correct set of combination of total station? total station உடைய combination என்னது, அது ஒரு எலக்ட்ரானிக் தியோடலைட் பிளஸ் அதுல ஒரு EDM இருக்கும், எலக்ட்ரிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து choose the correct statement about GIS, geographical information system. So in raster data type the digital image represented by a grids. Yes, raster தான் என்ன செய்யும் உங்களுக்கு grids-ஆ மாத்தி கொடுக்கும். சரியா, and the raster data also allow the easy implementation of overlay the operation which are more difficult with the vector data. இதுவும் கிட்டத்தட்ட appropriate correct தான். சரியா, so both statement are true. அடுத்து the overturning of vehicle on the curve can be avoided by introducing transition curve. சரிங்களா, ஓவர்டேக்கிங் வெஹிக்கிள்னாவே என்னதான் வந்துடும் உங்களுக்கு டிரான்சிஷன் கவ் தான். அதாவது ஹில்ஸ் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்பின் பெண்ட்ல டிசைன்ல கூட நம்ம டிரான்சிஷன் கவோட ஸ்பீடை படிச்சிருப்போம். சரிங்களா, ஸோ அதை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பேசிவ் ரிமோட் சென்சிங் இஸ் வென் டீல் வித் த எக்ஸ்டர்னல் எனர்ஜி சோர்ஸ். அப்போ ஆக்டிவ்னா இன்டர்னல் எனர்ஜி சோர்சஸ். சரிங்களா, அடுத்து which of the following can be affected by a atmospheric path distributions? மாடர்ன் GPS சர்வே. சரிங்களா, ஸோ வளிமண்டல சீர்குலைவுல பின்பற்றில் எது பாதிப்படையலாம் அப்படின்னா அது மாடர்ன் ஜிபிஎஸ் தான் அந்த அட்மாஸ்பியரிக் ரிலேட்டடாக பாதிப்படையக்கூடிய, ஏன்னா அது சேட்டலைட். ஓகே, அடுத்து த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் ஆர்டினரி தியோடலைட் உங்களுக்கு தெரியும் 20 seconds. அடுத்து த மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் இன் எ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டெக்கோமெட்ரி இஸ் F/I. சரிங்களா, அடுத்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் கேட்டிருப்பாங்க F+D. சரியா, ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்முலா டு கால்குலேட் இந்த லென்த் ஆஃப் த கர்வ்? pi divided by 180 into r into del. Okay, அடுத்து in which the formula used for calculating the tangent length of the circular curve? So r tan del divided by 2. Okay வா, அடுத்து the cross sectional and longitudinal sectional is profile leveling. profile levelingல தான் the profile along the level surface அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஆப்ஷன் சி. the additive constant மேலே சொன்னேன் இல்லையா F+D. அடுத்து பாருங்க வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் எவ்வளவு கம்மியா ஆங்கிள் இருக்கக்கூடாது, 30 டிகிரிக்கு கம்மியா இருக்கக்கூடாது. அடுத்து the error in a measurement length due to sag of a chain or tap known as positive error. சரிங்களா, அடுத்து when the length of the chain along the slope theta. சரிங்களா, டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க L into 1 minus cos theta. சரிங்களா, இது எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்க. அடுத்து
As the general rule, the accuracy of elevation obtained from the contour map typically limited to 2 parts of contour interval. சரிங்களா 2 parts of contour interval. இதையும் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணலாம். சரியா? அடுத்து the survey which is the observation of heavenly bodies and the as a sun or another fixed star is known as. சரிங்களா? ஸோ வளிமண்டலம் சார்ந்த சர்வேயிங் பேர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வானியல் அளக்கை. சரியா? அடுத்து the magnetic bearing of line கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கிராஃபிக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரூ bearing is equal to the magnetic bearing plus or minus declinations. ஸோ declination will be 4 degree 10 minutes ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன சொன்னால் ஈஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணிடுவீங்க. வெஸ்ட்னு கொடுத்தா மைனஸ் பண்ணிடுவீங்க. இப்போ ரெண்டையும் போத்து ஆட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து இன் சர்வேயிங் த ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் அடாப்டர் வென் த 2 ends ஆஃப் செயின் வேவ் இன்டர்விசிபிள். இது டைரக்ட் தான். சரிங்களா? ஸோ 2 லெவல் ஸ்டேஷன் நமக்கு இன்டர்விசிபிளாக இருக்கிற பட்சத்தில் என்ன செய்வோம்? நம்ம இந்த டைப் ஆஃப் சர்வேயிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்சிங்க. அடுத்து த வாட்டர் அப்டைன்ட் ஃப்ரம் த டியூப் வெல் இஸ் நவுன் அஸ் கிரவுண்ட் வாட்டர். ஓகே, நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய போர்வெலையே சொல்லிக்கலாம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி ஃப்ரம் த ரோட்டர் டு ஃப்ளூயிட். ஸோ விச் ஆர் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் யூஸ் டு மெஷர் த ப்ரெஷர் லிக்யூட்? பைக்னோமீட்டர். சரிங்களா? இது எல்லாமே ப்ரெஷர் தான். மேனோமீட்டர், பீசோமீட்டரு, அடுத்து டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் எல்லாமே. அடுத்து மேனிங்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. C is equal to 1/n m power 1/6. சரியா? இதே இது இன்னொரு ஃபார்முலாவும் வரும். சரிங்களா? 1/n அண்ட் s power 1/2 I power 2/3 ஒரு ஃபார்முலா வரும். சரியா? ஸோ அடுத்து the trapezoidal section of a channel will be most economical when it is wetted perimeter is minimum. மினிமமாக இருக்கனால தான் நம்ம trapezoidal செக்ஷனை வந்து நம்ம மோஸ்ட் எக்கனாமிக் செக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து ஹைட்ராலிக் மீன் டெப்த்துக்கான ஃபார்முலா வெட்டட் ஏரியா பை வெட்டட் பெர்மீட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா the coefficient discharge for the venture meter லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க 0.95 to 0.99. ஏன்னா 1 விட தாண்டாது எந்த கோஎஃபிஷியன்ட்டும். சரியா? ஸோ அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் AC by A, ஏரியா ஆஃப் ஏ வீணா கான்ட்ராக்டரா டிவைடட் பை என்னது ஏரியா ஆஃப் ஆர்விஸ். ஓகேவா? ஸோ அடுத்து the cross sectional area of a flow wetted perimeter of the open channel is 60 meter square and 8 meter respectively. What is the hydraulic radius? Simple. Area by என்னது perimeter. மேலே பார்த்தா அதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருந்தா 16 divided by 8 2 meter. ஸோ அடுத்து the term Z is known as potential energy per unit weight. சரிங்களா? பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். சரியா? ஸோ P by rho G plus V square by 2G plus Z. Z also called as datum head. ஸோ அடுத்து வந்து for the laminar flow Reynolds number is less than 2000. சரிங்களா? ஸோ கிரேட்டர் தென் 4000ங்கிறது டர்புலண்ட் ஆயிரும். இன்பிட்வீனில் இருந்தால் அது வந்து லேமினராக இருக்கலாம், இல்லை டர்புலண்டாக இருக்கலாம். ஸோ ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஃபார் த சர்க்குலர் பைப் ஆஃப் டயாமீட்டர் 160 mm when the running full அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஆஃப் சர்க்குலர் பைப். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற பைப் வந்து என்னது சர்க்குலர் பைப். ஓகேவா? 2R ஃபார்முலா. சரியா? ஸோ அதில் ஆர் மட்டும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ R is equal to 160 divided by 2. சரிங்களா? சரி, ஓகே. இதுலேயே ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஸோ நம்ம கிளாரிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஸோ 40 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 98. In laminar flow pipe the velocity is a maximum at center. ஓகே. அடுத்து pitot tube is used to the velocity at any point. அடுத்து the force per unit area is called as pressure. ஓகே, pressure. One of the following major uses of computer in a construction project management is project scheduling and planning. இதுக்கு தான் மேக்ஸிமம் பயன்படுது. அடுத்து MS Word is an example of application software. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர். சரியா? அடுத்து causes of major or great earthquake is due to area tectonic plate boundary. சரிங்களா? ஸோ டெக்டானிக் பிளேட் பக்கத்தில் நம்ம வந்து அதிகப்படியான ஆழத்தில் ஃபவுண்டேஷன் போட்ட பட்சத்தில் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். எர்த்குவாக் ப்ரிப்பேர்னஸ் கேன் பி அச்சீவ்டு பை எதன் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா BIS. ஸோ அதுதான் IS கோடெல்லாம் இருக்குது. ஸோ IS கோடு படி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு டிசைன் பர்பஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து which of the phase disaster management focuses on the restoring the normal life after a disaster? என்ன மீட்பு நடவடிக்கைகளை எடுக்கணும்? நான் ஆன்சரே சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ ஒரு பேரழிவுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் ப்ரிப்பேர்னஸ் பார்க்கும்போது ரெக்கவரி. ஓகே. ஸோ அடுத்து which the cow used for the cash inflow? C. சரிங்களா? C for cash. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் கேஷ் கண்ட்ரோல், ப்ரீ கான்ட்ராக்ட் ஸ்டேஜஸ் அண்ட் போஸ்ட் கான்ட்ராக்ட் ஸ்டேஜஸ். சரிங்களா? ரெண்டு டயத்துல நம்ம காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். EMD ஸ்டாண்ட் ஃபார் த earnest money deposit. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து NMR நாமினல் மஸ்டர் லோட்.
அடுத்து விச் ஆஃப் த நாட் டைப் ஆஃப் எ கான்ட்ராக்ட். டோட்டல் ப்ரைஸுங்கிறது கான்ட்ராக்டில் வராது, இது எல்லாமே என்னது தான் உங்களுக்கு கான்ட்ராக்டில் வரக்கூடியது தான், டைப் ஆஃப் கான்ட்ராக்டில் வந்துடும். அடுத்து இன் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் பில் ஆஃப் குவான்டிட்டிங்கிறது இது விச் ஆஃப் த ஃபோர் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஐட்டம் ஒர்க் டு பி டன். ஓகே, ஸோ விச் நாய்ஸ் லெவல் இஸ் பர்சனல் ப்ரொடக்டிவ் டிவைஸ் இஸ் ரெக்யர்ட் 30 decibel and above. Next one, the time which the activity completion of time can be delayed without affecting the start of succeeding activity. Without affecting succeeding activity. அதை வச்சு சொல்லலாம் free float. The entire cross section construction project work is divided into a small pieces of discrete tasks in a consume defined time. சரிங்களா? ஸோ டைமை டிஃபைன் பண்ணி வருது. பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் சின்ன சின்னதாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னாவே அது என்னவாயிரும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஆகிடும். ஓகேவா? அடுத்து the amount time which can be finish of the activity can be delayed without delaying earliest starting time with the following activity. இது free float கொடுத்துருக்கோம், பட் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம், ஆன்சர் என்ன வரும் பார்க்கலாம். அடுத்து which of the following rules are applied for the determine the critical activity. ஸோ எந்த ரூல் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்டார்டட் அண்ட் லாஸ்ட் ஸ்டார்டட் டைம் ஃபார் த ஆக்டிவிட்டி ஆர் சேமாக இருந்தால். அடுத்த ஸ்டேட்மெண்ட் இயர்லி ஃபினிஷிங் டைம் லேட் ஃபினிஷிங் டைம் ஆக்டிவிட்டி ஆர் சேமாக இருக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் இல்லாமல் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு சேம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் டி. ஸோ அடுத்து எ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஹேஸ் 0 float, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பிஓடினா பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர். அடுத்து இயர்லியஸ்ட் மெத்தட் ஆஃப் யூசிங் பிளானிங் ஆஃப் ப்ராஜெக்ட் இஸ் ஆன் ஏ பார் சார்ட். ஓகேவா? 19 அந்த சம்திங்ல வந்தது. அடுத்து the bar chart are suitable for the only small size of the project. இது direct question. So which will bring down the overall painting cost, reduce the weight of and the increasing the durability of paint is known as adulterant. அடுத்து the method of covering the various components of a building with the plastic material to form a durable surfaces, roofing. சரிங்களா? பிளாஸ்டிக் ஃபார்ம்ல நம்ம வந்து மேற்பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும், ரூஃபிங்காக தான் இருக்கும். சரிங்களா? கீழ் பகுதினா தான் ஃப்ளோரிங். பிளாஸ்டிக் எமல்ஷன் பெயிண்ட் இஸ் வாட்டர் பேஸ்டு. சரிங்களா? வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து ஃபார் கலர் வாஷிங் நியூ ஒர்க் பிரைமரி கோட் ஷால் பி வித் ஒயிட் வாஷ். முதல்ல ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தான் அடுத்து நினைச்சுவாங்க கலர் வாஷ். இது பேசிக்காக எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். அடுத்தது செமி ரிஜிட் மெட்டீரியல் வித் ஃபார்ம் ஆஃப் எக்ஸலண்ட் இம்பர்வியஸ் லேயர் ஃபார் த டேம் ரூஃபிங் இஸ் நவுன் அஸ் மாஸ்டிக் அஸ்பல்ட். சரியா? அடுத்து the lowest part of a structure is transmitted to the lower to the soil known as foundation. என்னது? foundation. So அடுத்து the development of fine cracks in a plastered surface is called grazing. ஓகேவா? இது வந்து பெயிண்ட்ல வரும். ஸோ அடுத்து match the correct form of following. சரியா? ஸோ ஸ்ட்ரக்சர் பாண்ட்னா என்ன? ஸ்ட்ரக்சர் பாண்ட் இஸ் ஆன் a brick laid on with the length direction of wall. அடுத்து வந்து என்ன இருக்கும்? ஹெட்டர் பாண்டு. ஹெட்டர் பாண்ட் அப்படிங்கிறது brick laid on there the end toward the face of the wall header. Facing bond, facing பண்ணது brick different thickness are used facing and backing. சரியா? so alternative courses are placed in a different direction is known as ragging bond. central alternative courses are appearance. so அடுத்து the lowest part of a building which is a indirect contact with the ground is foundation. சரியா? அடுத்து which of the following key benefit for the fly ash brick in a construction. அதனுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் வேட்லேருந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்ப்ரூவ் த தெர்மல் இன்சுலேஷன்ல என்ன செய்வோம்னா பயன்படுத்துவோம். சரிங்களா? அதனால தான் இம்ப்ரூவ் தெர்மல் இன்சுலேஷன் நமக்கு என்ன செய்யும், இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே. ஸோ அடுத்து which of the following consider a key characteristics of green building material. ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? கிரீன் பில்டிங் மெட்டீரியல் நமக்கு ஒரு டாபிக் இருந்தது, அதில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்க. ஸோ சஸ்டைனபிலிட்டியாக இருக்கணும், லோ என்விரான்மெண்டாக இருக்கணும், இம்பாக்டாக இருக்கணும், ரீசைக்கிளபிலிட்டியாக என்ன செய்யணும் நமக்கு இருக்கும். ஓகே. அடுத்து which of the following is a most appropriate application of Portland Pozzolana cement. சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரன்வே அண்ட் ஏர்பிளாட் குயிக் செட்டிங். பட் கோல்டு வெதர் கண்டிஷனையும் நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ அதனால பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருது, இதையும் கொஞ்சம் நம்ம செக்கிங்கில் வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அடுத்து what the type of admixture most suitable option in case of emergency repair work is accelerator. சரிங்களா? எமர்ஜென்சி ஆக்சலரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து which one of the following is material is one of the most effective retarding agents in used admixture, common sugar. ஓகே. அடுத்து
which one of the following factor not affecting workability of concrete? Volume of concrete க்கு சம்பந்தம் கிடையாது. Next, match the following laboratory test for the cement with the corresponding property. Vickett apparatus னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். இனிஷியல் ஃபைனல் செட்டிங் டைம். லீச் அட்லியர் apparatus for the soundness. ஸ்லம்ப்ங்கிறது வந்து workability. ஃபைனஸ் அப்படிங்கிறது வந்து மீன் சைஸ் கிரெயின் சைஸ் ஆஃப் காங்கிரீட். சரியா? ஸோ அடுத்து the age of log of timber can be estimated by the annual ring. அதோடைய வயசை மரத்தினுடைய வயசை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் annual rings இருக்கோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து the method of arranging bricks such that the individual units are tied together is called a bond. ஒவ்வொன்றும் எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா பாண்டால் ஆக்கப்பட்டிருக்கும். No fines concrete is lightweight concrete. Okay. So dash of the following. இது lightweight concrete சொல்லலாம். ஃபெரோ காங்கிரீட்டும் ஒரு அசம்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஏன்னா ஃபெரோஸ் காங்கிரீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோ சிமெண்ட்ல பெரிய லெவலில் வந்து என்ன செஞ்சோம்னா நம்ம சாண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ அடுத்து டேஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சாண்ட் டைப் எக்ஸலன்ட் யூஸ் இன் எ மார்ச்சர் அண்ட் காங்கிரீட் ஒர்க் பிட் சாண்ட். அடுத்து the finest cement is tested by a air permeability method. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். when the air permeability method is surface, சரிங்களா? surface ஃபைண்ட் அவுட் பண்றது. So when the concrete is conveyed from the mixer to the point of placement through the pipes, பைப் வழியா போகக்கூடிய காங்கிரீட்டுக்கு பேரு pumped concrete. Okay. அடுத்து the dry rot, சரிங்களா? So in timber is caused by a lack of ventilation. அடுத்து as per 565 the sieve sets for the coarse aggregate range 8 mm to 4.75 mm. Before testing the setting time of cement, one should be tested consistency. சரியா? ஸோ எந்த ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிமெண்ட்டுக்கு கன்சிஸ்டன்சி பார்க்கணும். அடுத்து சிஎம்டி ஃபார்ம் ஏ இஸ் யூஸ்டு ஃபார் த சப்டிவிஷன் லே அவுட். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸில் நமக்கு சானிட்டரி அரேஞ்ச்மெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க 4 to 5%. எலக்ட்ரிக்கல்னா 8 வந்துடும். சரியா? ஸோ அடுத்து த டெக்னிக் ஃபைண்டிங் த ஃபேர் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸிடிங் பில்டிங் ஆர் ப்ராப்பர்ட்டி இஸ் நவுன் அஸ் வேல்யூஷன். அடுத்து அண்ட் ஓல்டு பில்டிங் purchased at a cost of rupees 22,000, assuming the future life of the building 15 years. The amount of annual installments of sinking for 4%. The compound interest is rupees 1,100. So அடுத்து the special repair estimate for the prepared for the additional work not approval. ஒரு additional work not approval ஆகலைன்னா நம்ம என்ன செய்வோம்? special estimate பார்ப்போம். அடுத்து 1 square meter equal to 10.76. So calculate the cost of brickwork 3.6 cubic meter and rate of brickwork is 320. சரியா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுற வேண்டியதான். சரியா? ஆன்சர் இஸ் 1152. அடுத்து ஒர்க் அவுட் த வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் டபிள்யூ ரோடு எம்பாக்மெண்ட் ஃபார் த கிவன் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ த லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வால்யூம் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபார்முலா? ஸோ ஏ இன்ட்டு எல் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஸோ அடுத்து வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எ சாண்ட் ரெக்யூர்ட் ஃபார் த 1 meter cube of the cement concrete? 1:1.5:3. The ratio of 20 mm aggregate is on 0.428. சால்வ் பண்ணி பாருங்க. 1.54 ஃபேக்டர் வச்சு. சரியா? அடுத்து the rent which can be lawfully charged on the tenant is known as standard rent. சரிங்களா? அடுத்து fine aggregate 1:1.5:3 1 meter cube for the sand is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 0.45. அடுத்து dash is the value of the end of the utility period year without being dismantling. டிஸ்மேண்டில் தான் ஸ்கிராப் வேல்யூ. டிஸ்மேண்டலிங் இல்லை அப்படின்னா அது என்னது? சால்வேஜ் வேல்யூ. ஓகேவா? அடுத்து த குவான்டிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன் காங்கிரீட் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப். த டிகிரி ஆஃப் அக்யூரன்சி ஆஃப் த கம்ப்யூஷன் ஆஃப் ஏரியா இஸ் நவுன் அஸ் தெரியும் 0.01. ஸோ அடுத்து த ஏரியா மெஷர்ட் த கரெக்ட் த நியரஸ்ட் 0.01 ஸ்கொயர் மீட்டர். ஒரே கொஸ்டின் ரெண்டு ரிப்பீட். ஸோ அடுத்து த செமி சர்க்குலர் வால் ஆஃப் ஹைட் 3 meter provided with radius 6.9, thickness of the wall கொடுத்தாச்சு 200 mm. Determine the quantity of brickwork required to the meter cube. சரிங்களா? ஸோ ஆல் ஆர் என்னது அப்படின்னா ட்ரையாங்குலர் போர்ஷனில் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 26.4 meter cube. ஓகே. த ஹனிஹோம் பிரிக் ஒர்க் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மீட்டர். ரெண்டு டைம் கேட்டிருப்பாங்க. இன்னொன்று பார்ட்டிஷன் வாலில் இதோட சேர்த்து வச்சிருப்பாங்க பாருங்க. இன் a detail estimate for the walling work out nearest integer of 0.01 meter cube. ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து என்னது உங்களுக்கு meter cube. Okay. The quantity of partition wall and honeycomb walls is work out. சரிங்களா? மேல உள்ள கொஸ்டின் again repeat ஆயிருக்கு meter square. What is the unit of measurement of lime or cement concrete in a foundation? Cubic meter. இது direct answer. So அடுத்து the city which the population 2 lakhs
has to be supplied with the water at 180 liters per person per day. It is average daily water supply will be. So ரெண்டே multiply பண்ணிருங்க, அது அதுக்கான answer 36 million. Okay, so the color of the water is find out by Nessler tube, also tintometer. ரெண்டுலயுமே நம்ம வந்து என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரியா? அடுத்து the maximum permissible turbidity for the domestic supplies on a silica scale is 5 to 10 mm. சரிங்களா? turbidity range. அடுத்து in a water distribution system the main pipe laid out to the 900 mm. Next one, the process of applying a chlorine water before the filtration. After the filtration is post. Before na pre. So அடுத்து which of the following distribution can be adopted for the cities which is situated at the foot hills and the sources of water available from the மலைப்பகுதிகளில் தண்ணியில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து எந்த முறையில் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ கிராவிட்டி சிஸ்டம்ங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ கம்பெனி சிஸ்டம் வராது. நெக்ஸ்ட்டு சூஸ் த ரைட் மேட்சஸ் அமங் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ கரெக்டான மேட்ச் என்ன இருக்குது நமக்கு இதில்? ரெசிடுவல் குளோரின் ஆர்த்தோரைட் செஸ்ட், அது கரெக்டு தான். சரியா? சஸ்பெண்டட் கான்சன்ட்ரேஷனுக்கும் பிஓடிக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்து வந்து என்னது? ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் இடிடிஏ, அது எல்லாருக்கும் தெரியும். கொயாகுலன் டோஸுக்கும் எம்பிஎனுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் 1, 3. அடுத்து விச் த ஃபாலோயிங் வாட்டர் சப்ளை வாட்டர் இஸ் சப்ளைடு ஒன்லி டியூரிங் த ஃபிக்ஸ்டு ஹவர்ஸ் இன்டர்மீடியட் சிஸ்டம். சரிங்களா? ஃபிக்ஸ்டு ஹவர்ஸ். சரிங்களா? நாட் கண்டினியூஸ்லி. கண்டினியூஸ்னா உங்களுக்கு கண்டினியூஸ் சிஸ்டம் ஆயிடும். அடுத்து டு ரிமூவ் த டெம்பரரி ஹார்னஸ் ஆஃப் த வாட்டர் ஆடிங் டு த லைன், அந்த கான்செப்ட். சரியா? அதாவது CaOH2. சரியா? அடுத்து த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த குவான்டிட்டி ஆஃப் ஸ்ட்ரோம் வாட்டர் ஃப்ரம் த கண்டிஷன் ப்ரிவிலிங் த சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா வகை எது? ரைவிஸ். சரிங்களா? அடுத்து த டோட்டல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வாயர் இஸ், எல்லாருமே தெரியும், ஃபயர் ஸ்டோரேஜ், பிரேக் டவுன் ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? பேலன்சிங் ஸ்டோரேஜ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கன்ஸ் ஃபார்முலா 14 into CM power 3/4. ஓகே, ஸோ விச் யூனிட் இன்வால்வ் த பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ் ஃபார் கிரைண்டிங் த ஆர் சாப்பிங் லார்ஜ் சைஸ் ஆஃப் சஸ்பெண்டட் கம்யூட்டேட்டர்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸை சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், ஐ திங்க் 4 to 6 mm வரும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸாக மாற்றும். சரியா? அடுத்து வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அட் த சூட்டபிள் இன்டர்வல் along the sewerage system to facilitate their operation, maintenance and inspection is called as sewer appurtenance. சரிங்களா? sewer appurtenance தான் நமக்கு அந்த இன்ஸ்பெக்ஷனாக இருக்கட்டும், அது மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், சீவேஜ் ரிலேட்டடான எல்லா விஷயத்துக்கும் பயன்படும். ஸோ அடுத்து the sewage should be discharged deep into the sea, preferably from the which the distance away from the shore. சரிங்களா? கடற்கரையிலிருந்து எவ்வளோ தூரத்தில் போய் புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஐ திங்க் இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் ஒரு கன்ஃபியூஷன். 1 to 1.5 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இல்லைனாலும் 2 to 2.5 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, த ரேஷியோ பிட்வீன் த லென்த் ஆஃப் த சீவர் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ when the running flow is known as time flow. சரிங்களா? velocity versus time is called that flow. சரியா? ஸோ அடுத்து collection of material used in a packed scrapboards are known as broken stone and fiberglass. சரியா? அடுத்து fog refer to the visible aerosols in which the dispersed phases in a size of particles ranges from. சரியா? ஸோ பனிமூட்டத்தினுடைய அந்த சைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1 to 40 mm, 40 micron. அடுத்து which of the following air pollution control equipment electroprecipitator, இது எல்லாரும் தெரியும். which of the following not solid waste disposal method, vacuum flotation கிடையாது. சரிங்களா? flotation method இது கிளாஸ்லேயே வரும். சரியா? ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. காம்போசிட் லேண்ட் ஃபில்லிங் இன்க்ளினேஷன் எல்லாமே நமக்கு சீவேஜ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடியது தான். அடுத்து கேஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் D into B, the rhombus whose the diagonals are equal to. சரியா? டயகனலோட ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறாங்க. D/3 D/3. எசென்ட்ரிசிட்டினா தான் D/6. ஓகே, அடுத்து அக்கார்டிங் டு த யூலெஃப் ஃபார்முலா த கிரிப்ளிங் லோட் ஃப்ரம் த காலம் L hinged at the both ends. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே கேட்டான், π² EA/L². அடுத்து த இன்க்ளைன்டு மெம்பர் கேரிங் எ கம்ப்ரசிவ் லோட். ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ளைன்டு மெம்பர் வந்து உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை கேரி பண்ணிச்சு, அது என்னது? ஸ்ட்ரட். அடுத்து ஃபார் நோ டென்ஷன் இன் ஏ செக்ஷன் த எசென்ட்ரிசிட்டி வில் நாட் பி எக்ஸீட் ஃபார்முலா 2k² divided by
டி. சரியா? ஓகேவா? ஸோ அது மார்க் பண்ணாமல் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, 2k ஸ்கொயர் டிவைடட் பை டி வரும், டி. அடுத்து டிட்டர்மைன் த மேக்ஸிமம் stresses introduced in a column having a stress due to the direct stress 60 Newton per mm square and bending stress is 100. சரிங்களா? ஸோ ஒன்றுமே கிடையாது, என்ன கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு. சரியா? அப்போ கொடுத்துருக்க ரெண்டு வேலையும் ப்ளஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. சரியா? இது மினிமம்னா மைனஸ் பண்ணியிருப்பீங்க. ஹவு மச் லோட் லாங் காலம் கேரி வித் ஃபிக்ஸ்டு எண்ட் அண்ட் கம்பேர் டு த போத் ஹிஞ்சுடு எண்ட். ரெண்டுக்குமான ஃபார்முலாவை எழுதுங்க. இது பை ஸ்கொயர் இஏ பை எல் ஸ்கொயர் கிடைக்கும் ஹிஞ்சுடு. சரியா? ஸோ இன்னொரு கண்டிஷனுக்கு வந்து பை ஸ்கொயர் இஏ பை 4l ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 4 பை ஸ்கொயர் சம்திங்கில் வரும். ஸோ ரெண்டுமே என்னங்கன்னா டிவைட் பண்ணிட்டீங்க, சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா 4 கிடைக்கும். த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம் ஒன் எண்ட் ஹிஞ்சுடு அதர் எண்ட் ஃப்ரீ அப்படின்னா 2l. த கேரி ஓவர் ஃபேக்டர் இன் பிரிஸ்மேட்டிக் மெம்பர் ஃபேர் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ 4EI பை ஃபேர் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு கேரி ஓவர் ஃபேக்டர். சரியா? ஸோ அப்போ 0.5. ஓகேவா? ஹிஞ்சுடாக இருந்தால் வில் பி 0, கேண்டிலிவர்னா -1. அடுத்து எ ப்ராப்டு கேண்டிலிவர் ஆஃப் ஸ்பேன் எல் சப்ஜெக்டட் டு எ மொமெண்ட் பிளஸ் எம் அட் த ப்ராப்டு எண்ட் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் அட் த ஃபிக்ஸ்டு எண்ட் வில் பி m/2. அடுத்து வாட் இஸ் த டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி? சிம்பிள், இது 45 டிகிரியில் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். 3 + 3 + 6 - 3 ஈக்குவேஷன் படி 3. அடுத்து டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி ஃபார் த ப்ராப்டு கேண்டிலிவர். ப்ராப்டு கேண்டிலிவர் இஸ் 2. ஸோ ஃபிக்ஸ்டு எண்ட் இஸ் 3, ப்ராப்புக்கு 1, ஸோ அப்போ வச்சுன்னா 4. சரிங்களா? ஓகே, சாரி, ப்ராப்புக்கு 2 ஐ திங்க். சரியா? அப்போ 5 - 3 அப்போ 2. அடுத்து த டிஃப்ளெக்ஷன் அட் த சென்டர் ஆஃப் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் எ பாயிண்ட் லோட் அட் த சென்டர் இஸ் கிவன் பை. சரியா? WL/48EI. இது டைரக்ட் ஃபார்முலா, உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ரேங்கின் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இன்டிடெர்மினேட் காலம். Rankine formula for both short and long column. இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? ரெண்டு காலமுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எனி டைப் ஆஃப் காலம் தான் ரேங்கின் ஃபார்முலா. அடுத்து கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஒரு கேண்டிலிவர் பீம், பாயிண்ட் லோடு, அதுக்கான டிஃப்ளெக்ஷன் WL/3EI. அடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் throughout the span, the maximum deflection will be occur at the mid span. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் will be occur at the mid span. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே வந்து அந்த கீஸை வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். சரிங்களா? ஸோ ஆனால் அஃபிஷியல் கீ வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணணும். சரிங்களா? இல்லை 1 or 2 வந்து மேபி சேஞ்சஸ் ஆகலாம். சரியா? ஸோ அதனால நீங்கள் நல்ல இன்னும் அடுத்த எக்ஸாம் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு நல்ல ப்ரிப்பேர்டாக இன்னும் நல்லா என்ன செய்யுங்கன்னா படிங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் பேட்ச் தென்காசியில் வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஹெட் ஆஃபீஸில் வச்சு. ஸோ இந்த கரிகாலன் பேட்சோட சிறப்பம்சம் என்னென்னா நம்மகிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட மாணவர்கள் தங்கி படிக்கிற மாதிரி ஒரு ஆஃப்லைன் பேட்சாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி ஒன்லி ஃபார் JDO பர்பஸ். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் சொல்லி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு ஃபார் AE அண்ட் JDO ஆன்லைன் பர்பஸ். சரிங்களா? ஆன்லைனில் படிக்கக்கூடியவங்களுக்கு. ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே உள்ள அட்மிஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல்.